வணக்கம் நண்பா நண்பீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே வந்து ஹெல்த்தியாக இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெதர் வந்து செம்மையாக இருக்குது. லைக் ஒரு ரெய்னி டே தான். நான் சும்மா வந்து வீட்லேயே உட்காந்துட்டு வீடியோ பண்ணுறதுக்கு பார்க்குக்கு போயிட்டு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ ஒரு பார்க்குக்கு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தெரியும், நம்ம வந்து அப்படியே சின்ன குழந்தையில விளையாண்ட அந்த ஒரு ஞாபகம். ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 5 வருஷத்தில் நான் வந்து இங்கே ஃபேஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அதாவது ஒரு 5 விஷயம் நான் வந்து சொல்ல போகிறேன். ஆனால் முன்னாடியே வந்து டிஸ்க்ளைமர்லேயும் வந்து நான் சொல்லிடுறேன், இந்த 5 விஷயமும் எல்லாருக்குமே வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து, ஓகேங்களா? ஸோ அதை நல்லா வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பட் எப்படின்னா இது வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த விஷயம் வந்து செட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஜாப் பண்ணுறது வந்து லைக் எத்தனை பேர் பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு கல்ச்சர்னு சொல்லலாம். எந்த ஒரு பார்ஷியாலிட்டியில் வந்து ஜெண்டருக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பார்ட் டைம் ஜாப்பில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு ஒர்க் பண்ணுவோம். அங்கே போய்ட்டு இப்போ வந்து பாத்திரம் கழுவுவோம், டேபிள் துடைப்போம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன்ஸில் நிறைய பேர் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக வந்து பார்ப்பாங்க. இங்கே வந்துட்டு எவன்டா போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு வந்து எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பாத்திரம் கழுவுறது, எப்படி நம்ம போயிட்டு வந்து டேபிள் துடைக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தாட் இருக்குது. அதாவது நம்ம அங்கே போயிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் நிறையா வந்து செட் ஆகாது. ஸோ இது மட்டும் இல்லை, பார்ட் டைம் ஜாப் நிறையா இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ குக்கிங் பண்ணுறது, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு லைப்ரரியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறது, இல்லை கம்ப்யூட்டர் லேபில் ஒர்க் பண்ணுறது, பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து ஏகப்பட்டது அவைலபிள் இருக்குது. பட் பார்ட் டைம் ஜாப் நான் வந்து பண்ணணும், பட் எனக்கு வந்து இந்த ஜாப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்க்குற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஎஸ்க்கு வந்து வராதிங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஜாப்ஸ். இந்த ஃபுல் டைம் ஜாப்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு அந்த வேலை வந்து எப்போ வேணால் போகும். பட் அது இந்தியாவிலையும் இருக்குது. பட் இந்தியாவில் போச்சு அப்படின்னா நீங்கள் வேறு பக்கம் ஈஸியாக தேடி கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்து தேடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வீசா. ஒரு ஸ்டூடெண்ட் வீசாலையோ இல்லை வந்து ஒரு ஒர்க் வீசாவில் வந்து நம்ம இங்கே இருப்போம். ஸோ நமக்கு இந்த ஃபுல் டைம் ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதே வந்து நம்ம சிட்டிசனாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஒரு பக்கம் வேலை போனால் கூட இன்னொரு பக்கம் நம்ம போய் ஈஸியாக வேலை வாங்கிட முடியும். இப்போ நம்ம வந்து வேறு எங்கேயாச்சும் வேலை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு விஷயம் கேட்பாங்க, அதாவது நீங்கள் வந்து யூஎஸ் சிட்டிசனா இல்லை க்ரீன் கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நிறைய கம்பெனிஸில் அந்த மாதிரி தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. ஸோ மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேக்லிங், இல்லைனா வந்து பார்கெனிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இங்கே வந்து பார்கெயினே வந்து பண்ண முடியாது. இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோட்டில் வந்து போட்டு ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னான்னா அதை நம்ம வந்து குறைச்சி ஒரு 500 ரூபாய்க்கோ இல்லை 250 ரூபாய்க்கோ கேட்டாலும் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரேட் அதிகமாக வச்சு வைப்பாங்க. பட் இங்கே வந்து பார்கெனிங் வந்து பண்ண முடியாது. இப்போ எந்த கடையில் வச்சுருந்தாலும் அது ஏன் பார்கெயின் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் அந்த ரீசனபிளாக வந்து வச்சுருப்பாங்க ப்ரைஸு. ஸோ அதனால் வந்து நீங்கள் $100 போட்டிருந்தாலும் நீங்கள் $100 வந்து பே பண்ணிட்டு தான் வந்து வரணும். எங்கேயாச்சும் போயிட்டு நீங்கள் வந்து கிராசரி வாங்க போகிறீங்க, இல்லை வந்து ஹேர் கட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி எங்கே வந்து போனாலும் உங்களுக்கு வந்து பார்கெயினே வந்து பண்ண முடியாது. நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸு. இங்கே எங்கே போனாலும் சரி டிப்ஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். இப்போ முடி வெட்ட போகிறோமா, முடி வெட்டுறதுக்கு $15 ஆகுதா, கூட வந்து ஒரு $2 இல்லை $4 வந்து நம்ம டிப்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் வந்து வரணும். அதே மாதிரி வந்து இப்போ எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட்டு போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு பே பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ $50 பில்லு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த $50க்கு வந்து அவனே கீழே வந்து போட்டிருப்பான், உங்களுக்கு வந்து டிப்ஸ் வந்து 15% கொடுத்தா நீங்கள் வந்து இவ்வளோ வரணும், 18%, 20% அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. மினிமம் நீங்கள் வந்து 15% வந்து டிப்ஸை வந்து கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கல அப்படின்னாவே வந்து ஒரு வியர்டாக பார்ப்பாங்க. நிறைய பக்கம் இருக்குது. அங்கே போனாலே வந்து இந்தியன்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு கொஞ்சம் ஒரு லைக் என்ன சொல்கிறது, இவங்கன்னா மணி வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே தான் வந்து நிறைய பக்கம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனாலேயே இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் இல்லை, நிறைய பேர் வந்து நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்தியன்ஸ் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நிறைய இங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராபரி.
ஸோ ராபரி வந்து இங்கே லைக் அடிக்கடி வந்து நடக்கும். இந்தியாவிலையும் நடக்குது தான், நான் வந்து இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் இங்கே நடக்கிறது வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்று வச்சுருப்பாங்க, வந்து சுட்டுட்டு அவங்க வாட்டுக்கு வேணுங்கிறத வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு இன்சிடென்ட் கூட என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. அந்த கிளிப்பை வந்து நான் போடுறேன், வந்து பாருங்கள். செந்தில் ஜெயில் உள்ள வச்சே போடணும்னா நம்மளால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனாக இருக்கணும். உள்ளே போனால் மட்டும் பத்தாது, செந்தில் அவனை முயற்சியாக நம்பணும். ரொம்ப ஷார்ப்பான புள்ளிகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். ஒரு லிக்வர் ஸ்டோரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து மூஞ்சி ஃபுல்லாக வந்து மாஸ்க் போட்டு உள்ளே வந்து வந்தான், கன்னோட வந்தான். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீ காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ காசு கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான், கேஷ்லாம் வந்து லைக் $1 வந்து $1 நிறையா இருக்கும். ஸோ அதனால் $1 எடுத்து இப்படி போட்டிருக்கான். போடும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான், துப்பாக்கி எடுத்து கீழே வச்சிட்டான் டேபிள் மேலே. அவன் என்ன பண்ணியிருக்கான், தைரியமாக அந்த துப்பாக்கியை எடுத்ததுக்கப்புறம் அந்த ராபர் வந்து திணறி அடித்து ஓடிட்டான். இத்தனைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து வெளியே தான் இருக்குது. ஸோ பணம் வேணும் அப்படின்னா வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் இவங்க வந்து போவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு தோணியிருக்கும் அவன் வந்து பணத்தை வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது, இங்கே நிறைய சைக்கோஸ் வந்து இருக்காங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து என்ன தான் பணம் கொடுத்தாலும் சுடணும்னு நினச்சானா அவன் சுட்டுட்டு தான் வந்து போவான். அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். பட் இதை வச்சுட்டு இன்னும் வந்து இங்கே இது நடந்துச்சு அது நடந்துச்சு, இன்னும் இந்த விஷயம் இருக்குது அந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. சொல்லணும்னு நினச்சா அது நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து அடிக்கிட்டே வந்து போகலாம். பேசிக்கான ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் எனக்கு அமெரிக்காவில் பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அதையும் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.